ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு எண்ட்லெஸ் நாலேஜ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எக்ஸலில் இருக்கக்கூடிய வாட்ச் விண்டோ ஃபீச்சரை எப்படி யூஸ் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, Formulas tabல Formula Auditing groupல Watch Window feature இருக்கு. So Watch Windowனா என்ன and எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறத கொஞ்சம் தெளிவாக நாம் புரிஞ்சுக்கணும். நல்லா கவனிங்க, வேறு வேறு ஒர்க் ஷீட்டில் இல்லை வேறு வேறு ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட செல்லோ இல்லை ரேஞ்ச் ஆஃப் செல்ஸில் இருக்கக்கூடிய டேட்டாவில் என்ன மாற்றங்கள் நடக்குதுங்கிறத ட்ராக் பண்ணணும், மானிட்டர் பண்ணணும், ஃபார்முலா கேல்குலேஷன்ஸை கன்ஃபார்ம் பண்ணணுங்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஃபீச்சர் தான் பார்த்தீங்கன்னா வாட்ச் விண்டோ. இன்னும் ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரு ஷீட்டில் இருந்துக்கிட்டே இன்னொரு ஷீட்டில் இருக்கக்கூடிய செல்லில் என்ன மாற்றங்கள் நடக்குது, இல்லை ஒரு ஒர்க் புக்கில் இருந்துக்கிட்டே இன்னொரு ஒர்க் புக்கில் என்ன மாற்றங்கள் நடக்குதுங்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் இந்த வாட்ச் விண்டோ. ஸோ உதாரணத்துக்கு நம்மக்கிட்ட ஒரு சின்ன டேட்டா செட் இருக்குது. எம்ப்ளாயி அந்தந்த பிராண்டில் எவ்வளோ சேல்ஸ் பண்ணார் அப்படிங்கிறது இருக்குது. இது ரீஜன் வைஸ் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ரீஜனில் எந்தெந்த எம்ப்ளாயி என்னென்ன பிராண்டில் எவ்வளோ சேல்ஸ் பண்ணாங்க, வெஸ்ட் என்ன, சவுத் என்ன, அண்ட் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக கேல்குலேட் பண்ணி தான் எம்ப்ளாயி டோட்டல் சேல்ஸுங்கிற இந்த ஷீட்டில் பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குது. பட் என்ன விஷயம்னா, இப்போது இங்கே இருக்கக்கூடிய வேல்யூவில் நிறைய கரெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா தேவைப்படுது. ஓகே, ஸோ ஏசரில், டெல்லில், ஒவ்வொரு ரீஜனில் பார்த்திங்கன்னா நிறைய கரெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா வந்திருக்கு. இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம மேக் பண்ணும் போது கண்டிப்பாக பார்த்தோம்னா இந்த ஷீட்டில் நிறைய சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா நடக்கும். உதாரணத்துக்கு இப்போ நமக்கு ஒரு சின்ன கரெக்ஷன், ஏசரில் கார்னர் 60,000 என்ன பண்ணல விற்கல, அவர் கிட்டத்தட்ட 80,000 என்ன பண்ணியிருக்காரு, சேல்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இப்போது இங்கே ஒரு சேஞ்சஸ் நடந்தது, டோட்டல் சேல்ஸில் ஒரு சேஞ்சஸ் நடந்தது இல்லையா? அதே மாதிரி எம்ப்ளாயி டோட்டல் சேல்ஸுங்கிற இந்த ஷீட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஆனால் அது லைவாக நம்ம பார்க்க முடியல, நம்ம கண்ணுக்கு தெரியாமல் ஒரு சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. ஸோ அப்போ நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, மற்ற ஷீட்டில் கரெக்ஷன்ஸை பண்ணும் போது இந்த குறிப்பிட்ட செல்லில் என்ன மாற்றங்கள் நடக்குதுங்கிறது எனக்கு லைவாக பார்க்கணும், அதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும், ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னும் போது ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நம்ம வாட்ச் விண்டோ என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். வாட்ச் விண்டோவில் ஆட் வாட்ச்ன்னு இருக்கு இல்லையா? ஏற்கனவே நீங்கள் இந்த டோட்டல் சேல்ஸுங்கிறத செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஆட் வாட்ச்ன்னு கொடுக்கும் போது அந்த ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே பில்ட் ஆகி வந்துடும். இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஆட் வாட்ச் கொடுத்து கரெக்டாக அந்த ரெஃபரன்ஸில் நாம் மானிட்டர் பண்ண வேண்டிய அந்த செல்லை நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ஆட் கொடுத்தாலே போதும், வாட்ச் விண்டோவில் பர்ஃபெக்டாக அந்த 2 செல்லும் பார்த்திங்கன்னா ஆட் ஆயிடுச்சு. இதிலே நமக்கு ஒரு சில மேஜரான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்தாச்சு. நம்ம ஆட் பண்ணியிருக்கிற செல் எந்த புக்கில் இருக்குது, என்ன ஷீட்டில் இருக்குது, அந்த செல்லுக்கான நேம் ரேஞ்ச், நேம் ஏதாவது கொடுத்துருக்கீங்கன்னா அந்த நேம் வந்திருக்கும். அண்ட் செல்லோட ரெஃபரன்ஸ் என்ன, வேல்யூ என்ன, அண்ட் அந்த செல்லில் என்ன ஃபார்முலாஸ் இப்போ நடைமுறையில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா தெளிவாக நமக்கு வந்தாச்சு. இப்போது மற்ற எந்த ஷீட்டுக்கு போனாலும் இந்த வாட்ச் விண்டோ அப்படியே தான் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளோட்டிங்காக இருக்கிறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, கன்வீனியண்ட்டாக இல்லைன்னா நீங்கள் டாப்பில் நீங்கள் என்ன பண்ணலாம், டாக் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அங்கேருந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணி பாட்டமில் நீங்கள் என்ன பண்ணலாம், டாக் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை டாக் பண்ணுங்கள். நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன்னா டாப்பில் இதை என்ன பண்ணலாம், டாக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நல்லா கவனிங்க, ஏசரில், டெல்லில் இப்படி ஒரு சில கரெக்ஷன்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்படுத்துகிறோம். உதாரணத்துக்கு ஹண்டர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 35,000 என்ன பண்ணுறாங்க, ஏசரில் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணுறோமோ, என்ன கரெக்ஷன்ஸ் நான் ஏற்படுத்துகிறனோ அதோட சேஞ்சஸ் டக்குன்னு பாருங்கள் இந்த செல்லில் மாறி இருக்குது. ஓகே, ஸோ இப்போ உதாரணத்துக்கு 87,000 கிட்டத்தட்ட 95,000 அப்படின்னு கொடுக்கும்போது சேஞ்சஸ் இங்கே என்ன ஆகுது, மாறுது. ஓகே, டெல்லில் எவ்வளோ மாறுது, ஏசரில் எவ்வளோ மாறுது. ஸோ லைவாக நம்மளால் ட்ராக் பண்ண முடியுது. நல்லா கவனிங்க, வாட்ச் விண்டோங்கிற இந்த ஃபீச்சரே எதுக்குள்ளே தான் வருது, ஃபார்முலா ஆடிட்டிங்குள்ளே தான் வருது. ஸோ அப்போது ஆடிட்டிங் பண்ணுறீங்கன்னா அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வாட்ச் விண்டோ ஃபீச்சர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ப்ரோ, நான் ட்ராக் பண்ண வேண்டியது வேறு ஒரு ஒர்க் புக்லேயே இருக்குது. ஸோ ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறது, ரிலீஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடியதை நம்ம என்ன பண்ணிடலாம், டெலீட் பண்ணிடலாம். ஓகே, அண்ட் இந்த ஷீட் இந்த ஒர்க் புக்கை நம்ம சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நல்லா கவனிங்க, இந்த டேட்டா செட்டில் இருக்கக்கூடிய ரேட் இருக்கு இல்லையா, இது
வேற ஒரு ஒர்க் புக்கில் இருந்து VLOOKUP மூலியமா பார்த்தீங்கன்னா கெட் பண்ணப்பட்டது. ஸோ அப்போது ப்ராடக்ட் ரேட்டுங்கிற இந்த ஒர்க் புக்கில் இந்த ஷீட்டில் இங்கே ரேட்டில் நாம் என்னென்ன சேஞ்சஸ் ஏற்படுத்தினாலும் அது இந்த ஷீட்டில் இருக்கக்கூடிய டோட்டல் சேல்ஸில் பார்த்தீங்கன்னா மாற்றங்களை கண்டிப்பாக உண்டு பண்ணும். ஓகே, எனக்கு அந்த மாற்றங்களை லைவாக என்ன பண்ணணும், பார்க்கணும், மானிட்டர் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ரொம்ப சிம்பிள். வாட்ச் விண்டோவை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ஒர்க் புக்கில் நீங்கள் வாட்ச் விண்டோவை நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஸோ வாட்ச் விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு பட் நமக்கு இந்த ஷீட்டில் தான் இந்த செல்லை தான் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் வாட்ச் கொடுத்துடலாம். இப்போது ப்ராடக்ட் ரேட்டுங்கிற அந்த லிங்க் பண்ண அந்த ஒர்க் புக்கில் போயிடலாம். நல்லா கவனிங்க, இங்கேயும் நமக்கு என்ன வந்திருக்கு, வாட்ச் விண்டோ வந்திருக்கு. ஒருவேளை இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு டோட்டல் சேல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 13,300. ஸோ அந்த இடத்துல ஸ்வீட் பிரெட் தான் பார்த்தீங்கன்னா விற்றுருக்காங்க. ஸோ 35 ரூபா ரேட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, விற்றுருக்காங்க. ஒருவேளை இல்லை இதுக்கப்புறம் அதோட ரேட்டு 40 ரூபா அப்படின்னு சேஞ்ச் பண்ணும்போது அந்த ஒர்க் புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த மாற்றங்கள் நடக்குது இல்லையா. பட் என்ன நடக்குதுங்கிறத லைவாக நம்ம இங்கே என்ன பண்ணிடலாம், மானிட்டர் பண்ணிடலாம். ஸோ அப்போ ஸ்வீட் பிரெட் இங்கே 14 சேஞ்ச் பண்ணோடனே 13,300 அப்படிங்கிறது 15,200. ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்கான ரீசன், நீங்கள் ஒர்க் புக்குக்கு நடுவுலையும் இந்த வாட்ச் விண்டோவை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஒருவேளை குறிப்பிட்ட ரேஞ்சை நீங்கள் மானிட்டர் பண்ண விரும்பலைன்னா அந்த ஸ்டார்டிங் ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கீ ஹோல்ட் பண்ணிவிட்டு எண்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ அந்த ரேஞ்ச் கம்ப்ளீட்டாக செலக்ட் ஆயிரும். அண்ட் நீங்கள் டெலிட் வாட்ச் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், டெலிட் பண்ணிடலாம். ஸோ இப்படி உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எதெல்லாம் நீங்கள் மானிட்டர் பண்ண விரும்புகிறீங்களோ அதெல்லாம் ஆட் வாட்ச் கொடுத்து நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸோ ட்ராக் பண்ணுறதுக்கு அந்த ஃபார்முலாஸில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிற அந்த கன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் கரெக்டாக நீங்கள் ட்ராக் பண்ணுறதுக்கு இந்த வாட்ச் விண்டோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அண்ட் ப்ரீவியஸ் எக்ஸல் வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.